வணக்கம் செல்வங்களே. எஸ், அனைவருக்கும் என் வணக்கம். அன்றைக்கி ஒரு குழந்தை என்னை பார்த்து கேட்டுச்சு, தாத்தா, இந்த ஐந்தறிவு படைத்தவன், ஐந்தறிவு ஐந்தறிவு ஆறறிவு அப்படிலாம் சொல்கிறாங்களே, இந்த இந்த அறிவுனா என்ன, ஐந்தறிவுன்றாங்களே அப்படின்னு என்ன தாத்தா? கண்களே கண்களே அப்படின்னு ஒரு பாட்டுக்கு இது. காது கொடுத்து கேட்டேன் குவா குவா சத்தம் அப்படின்னு சொல்கிறாங்களே. மூக்கு மொழியமாக இருக்கான் பாரு, மூக்கு மொழியமாக இருந்த மூக்குன்றாங்களே. இந்த வாசனைலாம் என்ன நறுமணம் வாசனை சொல்கிறாங்களே, மூக்கே மூக்கே. வா, நல்ல சாப்பாடுறா, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சொல்லி சொல்கிறாங்களே, டேஸ்ட். அந்த டேஸ்ட் வந்து ஒரு அறிவு. தொடாதே என்னை தொடாதே அப்படின்ட்டு ஒரு பாட்டுக்குது, என்னை தொடாதே அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு அறிவு. கண்களே காது கொடுத்து கேட்டேன் காதுகளே. என்ன ஸ்மெல்லுப்பா, சாப்பாடு இருந்தால் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த டேஸ்ட் ஒன்று, அது ஒரு அறிவு. அப்புறம் இந்த அஞ்சாவது அறிவு ஃபீலிங். ஒருத்தர் நம்ம தொட்டக்கா ஃபீல் பண்ணுறேன் பாரு, யார் நம்ம தொட்டது, யார் நான் என் கட்சிச்சான் கொசு கட்சிச்சான் என்ட்டு அந்த ஃபீல் பண்ணுறா பாருங்க, அந்த ஃபீலிங் வந்து ஒரு அறிவு. மனுஷனுக்கு எத்தனை அறிவிக்குது? கண் ஒரு அறிவு, காது ஒரு அறிவு, மூக்கு ஒரு அறிவு, டேஸ்ட் பார்க்குறது நாக்கு ஒரு அறிவு, அப்புறம் அந்த ஃபீலிங் டச் இருக்குது, இது ஒரு அறிவு. எத்தனை அறிவு இது? 5 அறிவு. கடவுள் மனுஷனுக்கு உயிரினங்களுக்கு கொடுத்துக்கிறது எத்தனை அறிவு? 5 அறிவு. என்ன தாத்தா 6 அறிவுன்னு வச்சுங்களேன். அது வந்து பகுத்தறிவு. நம்ம செய்கிறது நல்லதா கெட்டதா, இது செய்யலாமா வேண்டாமா அப்படின்ட்டு யோசித்து நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் பாரு, சரி அது நம்ம ஏதாவது பண்ணால் அவனுக்கு மனசு பேஜாராகும், நம்ம அது தப்பு வேலை செய்யக்கூடாது அப்படின்லாம் யோசிக்கிறேன் இல்லையா, நல்லது கெட்டது யோசிக்கிறேன் இல்லையா, அது வந்து ஒரு அறிவு. 6 அறிவு. மனுஷனுக்கு எத்தனை அறிவு இருக்குது? 6 அறிவு இருக்குது. மிருகங்களுக்கெல்லாம் எத்தனை அறிவு இருக்குது? 5 அறிவு. தெரிஞ்சுக்கலாம். என்ன சொல்லுவாங்களே, அடுத்த முறை மற்ற விஷயங்களை பற்றி பேசலாம். சென்று வாருங்கள். வணக்கம்.